வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் 2015ஆம் ஆண்டு வந்த காவியல் தொடர்பான ஒரு கேள்வி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 14ஆவதுல ஏ பார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் XY தளத்தில் உள்ள உற்பத்தி ஓவை குறித்து A,B,C என்னும் புள்ளிகளின் தான காவிகள் தரப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஆள்கூற்று தளத்தில் ABC என்ற 3 புள்ளிகளினையும் தானக்காவி தரப்பட்டிருக்கு. A என்ற புள்ளின தானக்காவி I,J என்று தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி B என்ற புள்ளின தானக்காவி 2i, 2i plus 3j என்று தரப்பட்டிருக்கு. C என்ற புள்ளின தானக்காவி 4i plus 2j என்று தரப்பட்டிருக்கு. இதில் பிபி காவி வந்து 1/3 மடங்கு பிசி காவி என்று தரப்பட்டிருக்கு. பிபி சமன் 1/3 மடங்கு பிசி ஆக இருக்கத்தக்கதாக பிசி மீது உள்ள புள்ளி பியின் தான காவியை காண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிசி என்ற புள்ளியை இணைக்க இடையில ஒரு புள்ளி பியாம், அந்த பியின் தானக்காவியை கேட்குறாங்க. தானக்காவி என்றால் உற்பத்தி ஓவில் இருந்து அந்த புள்ளியை குறிக்கிற காவி ஆகும். ஸோ எங்களுக்கு காண வேண்டியது வந்து ஓபி. ஓபி சமன் என்னென்று எழுதலாம்டா, ஓபி சமன் காவி கூட்டலின்படி ஓபி பிளஸ் பிபி. இப்போ ஓபி என்றது தெரியும், ஒவ்வொரு A,B,C என்ற புள்ளிகளின் தானக்காவி தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு இதில் ஓபி என்றது தெரியும். பிபி என்றதை 1/3 மடங்கு பிசி என்று எழுதலாம். ஓபிக்கு பதிலாக என்ன போடலாம்டா, 2i plus 3j plus பிபிக்கு பதிலாக 1/3 மடங்கு பிசி. இதில் 1/3 மடங்கு பிசிக்கு பதிலாக பிசி என்றது எப்படி எழுதலாம்டா, பிஓ பிளஸ் ஓசி. பிஓ காவி சக ஓசி காவி என்று எழுதலாம். இதில் பிஓ காவி என்றது எங்களுக்கு தரப்படே இல்லை. ஓபி என்ற காவியின் அளவு தான் 2i plus 3j. அப்போ பிஓ என்றது அதுண்ட மைனஸ் என்ற மைனஸ் 2i சய 3j சக ஓசி என்ற காவி தரப்பட்டிருக்கு 4i சக 2j. இதை நாங்கள் சுருக்கேக்கல 2i சக 3j சக 1/3 மடங்கு இதில் சய 2i, இதில் சக 4i சக 2i, இதில் சய 1j. இதில் i என்ற கணியங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாங்கள் கொண்டு வரைக்கல. இதில் 2i, இது 2/3i. ஆக மொத்தத்தில் 8/3i சக 8/3j. ஆகவே ஓபி என்றது 8/3 மடங்கு ஐ சக ஜே ஆக இருக்கும். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சரிவகம் ஏபிசிடியின் பக்கம் பிசி ஆனது ஏடிக்கு சமாந்தரமாகவும், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசிடி என்ற பக்கத்தில் பிசி வந்து ஏடிக்கு சமாந்தரமாக இருக்கான். எங்களுக்கு ஏபிசி இந்த 3 புள்ளிகளையும் தானக்காவி தரப்பட்டு இருக்கு. ஆனால் டி என்ற புள்ளியின் தானக்காவி தரப்படே இல்லை. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபிசிடியின் பக்கம் பிசி ஆனது ஏடிக்கு சமாந்தரமாகவும் பிடி ஆனது ஏசிக்கு செங்குத்தாகவும் இருக்கத்தக்கதாக, அதாவது பிசியில் ஒரு புள்ளி தான் பி என்று ஏற்கனவே முதலாவது தரவுல தரப்பட்டிருக்கு. இதில் பிடி என்றது வந்து
ஏசிக்கு செங்குத்தாக இருக்காம். அப்படி இருக்கத்தக்கதாக இந்த டி என்ற உச்சி எடுக்கப்பட்டிருக்கான். அப்படி இருக்கேக்க டி என்ற புள்ளியின் தானக்காவி என்ற ஓ குறித்து நாங்கள் அதிண்ட தானத்தை சொல்லணும். இதில் 2 தரவு தரப்பட்டு கொண்டு பிசி என்ற காவி ஏடி என்ற காவிக்கு சமாந்தரமாக இருக்கு. ஆகவே ஒரு தரவு என்னது? பிசி என்ற சமாந்தரம் ஏடி. அதாவது பிசி ஆனது ஏடிக்கு சமாந்தரமாக இருக்குன்னா இந்த பிசி என்ற பக்கமும் ஏடி என்ற பக்கமும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம். ஆகவே இந்த பிசி என்ற கோட்டுண்ட படித்திறன் M1ம் ஏடி என்ற கோட்டுண்ட படித்திறன் M2வும் சமன். M1 சமன் M2. இதில் ஒவ்வொரு புள்ளிகளிடையும் தானக்காவி தெரியுமெண்டா அதுண்ட ஆள்கூட்டு தரத்தில் இருக்கிற ஒவ்வொரு XY ஆள்கூறும் தெரியும். பி என்ற புள்ளியின் ஆள்கூறு வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதுண்ட தானக்காவி 2i + 3j என்றா அதுண்ட புள்ளி வந்து 2,3. சி என்ற புள்ளியின் ஆள்கூறு வந்து 4i சக 2j என்றா அதுண்ட ஆள்கூறு வந்து 4,2. ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறு 1i, j என்றா அதுண்ட ஆள்கூறு 1,1. ஸோ இப்போ இந்த 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரியுமெண்டா அதுண்ட படித்திறன், உதாரணமாக அந்த கோட்டு துண்டத்தின் படித்திறன் tan θ1 அதுதான் M1, அது என்னதுக்கு சமனாக இருக்கும்? y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுண்ட வித்தியாசம். y ஆள்கூறுண்ட வித்தியாசம் என்றேக்கில் 3/2 2/4. இதே போல் ஏடி என்ற பக்கத்தின் படித்திறன் வந்து tan θ2 எடுத்தால் அது M2. அது வந்து டி என்ற புள்ளியின் ஆள்கூறு தெரியாது, அதுண்ட தானக்காவியை நாங்கள் x, y என்று வச்சா y ஆள்கூறுகளோட வித்தியாசம் y - 1 கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் x - 1. ஆனால் சமாந்தரத்தின்படி இது ரெண்டுமே என்னது? ஒன்றுக்கொண்டு சமன். ஆகவே y - 1 கீழ் x - 1 சமன் 3/2 1 கீழ் 2. இப்போ இது நாங்கள் குறுக்க பெருக்கி சுருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. என்னென்னா எக்ஸாக 2y சமன் 3. ஸோ வர கடைசி ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக 2y சமன் 3 ஒரு தொடர்பு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு தரவு தந்திருக்காங்க. என்னென்னா பிடி ஆனது ஏசிக்கு செங்குத்தாக இருக்கத்தக்கதாக டி என்ற உச்சி எடுக்கப்பட்டிருக்கு. இதில் பிடி வந்து ஏசிக்கு செங்குத்து. பிடி என்ற கோட்டு துண்டத்தின் படித்திறன் வந்து M3 என்று எடுத்தா ஏசி என்ற கோட்டு துண்டத்தின் படித்திறன் வந்து M4 என்று எடுத்தா M3ஐயும் M4ஐயும் பெருக்க வரைக்க அது -1. இந்த தொடர்பு பாவிச்சும் எங்களால் தீர்க்க முடியும். இன்னொன்று 2 கோட்டு துண்டு செங்குத்தாக இருக்கிறதால பிடியின் காவியின்டையும் ஏசியின் காவியின்டையும் குற்றுப்பெருக்கம் வந்து 0 இருக்கும். ஏன்? பிடியின் காவியின் பருமன் தர ஏசியின் காவியின் பருமன் தர 2 காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கொஸ் 90 வந்து 0 என்றதுனால 2 காவிகளையும் குற்றுப்பெருக்கம் வந்து 0 இருக்கும். இந்த தொடர்பையும் பாவிச்சு எடுக்கலாம், அல்லது படித்திறனை வச்சுக்கொண்டும் எங்களால் தொடர்பை எடுக்க முடியும். எங்களுக்கு ஏசி ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறு 1,1, சி என்ற புள்ளியின் ஆள்கூறு 4,2 தெரியும். பிடியை ஏற்கனவே பி என்ற புள்ளியின் தானக்காவி கண்டிருக்கேன் 8i சக 8/3i சக 8/3j என்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8/3, 8/3. டி என்ற புள்ளியின் ஆள்கூறு எங்களுக்கு தெரியாது, அது x, y என்று வச்சிருக்கோம். ஆகவே பிடியின் படித்திறன் வந்து y - 8/3 x - 8/3. அது வந்து என்னதுக்கு சமனாக இருக்கும்? அதை ஏசியின் படித்திறனால் பெருக்க வர்றது
சய ஒன்றுக்கு சமனாக இருக்கும். அப்போ இதை சுருக்கும்போது சய ஒன்று ரெண்டு பக்கமும் 3ஆல் பெருக்கும்போது 3y சய 8 சமன் சய 3x சக 24. ஆகவே இதில் ஒரு 3ஆல் நாங்கள் ஏற்கனவே பெருக்கியிருக்கோம். ஆகவே இது 9x. ஆகவே 9x சக 3y சமன் 24 சக 8 32. எங்களுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் எடுத்த எக்ஸாக 2y சமன் 3, அடுத்தது 9x ஆக 3y சமன் 32. ரெண்டையும் நாங்கள் தீர்க்கணுமெண்டா முதலாவது சமன்பாட்டை 9ஆல் பெருக்குவோம். பெருக்கும்போது 9x சக 18y சமன் 27. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன்லேருந்து இன்னொரு ஈக்குவேஷனை கழிக்கும்போது 15y சமன் 27ல் 32 போனால் சய 5. இப்போ y சமன் சய 1/3. ஆகவே x சமன் முதலாவது ஈக்குவேஷனில் நாங்கள் கொண்டு பிரதியிடும்போது x ஆக சய 2/3 சமன் 3, x சமன் 3 சக 2/3 11/3. ஸோ டி என்ற புள்ளியின் x, y ஆல்கூரை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே அதன் தானக்காவி அதாவது OD என்றது 11/3 I சய 1/3 J. எங்களுக்கு கேட்ட கேள்வி அதன் உச்சி டி எடுக்கப்பட்டுள்ளது. டியின் தானக்காவி 11/3 I சய 1/3 J என காட்டுக. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.